ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையங்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் தீபச் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதமாக தருவாராக. விண்ணமுதம் நிகழ்ச்சிக்குள்ளே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். 2025 ஆண்டின் லெந்து காலத்திற்குள்ளே நாங்கள் இப்போது பிரவேசித்திருக்கிறோம். இம்மாதத்தின் 5வது திகதியிலே சாம்பல் புதன் அல்லது ஆங்கிலத்திலே ஆஷ் வெனிஸ்டே என்று சொல்லப்படுகின்ற அந்த நாளோடு இந்த லெந்து காலம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த சாம்பல் புதனிலிருந்து ஆரம்பித்த லெந்து நாட்களின் காலப்பகுதி 40 நாட்கள். இந்த 40 நாட்களிலும் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை பற்றி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து அதிகமாக சமய காரியங்களிலே பங்கு பற்றி ஜெபத்திலும் தியானத்திலும் தங்கியிருப்பது வழக்கம். ஆலயங்களிலும் விசேடமான வேத படிப்புகள், விசேடமான ஆராதனைகள் இந்த காலப்பகுதியிலே நடப்பது வழக்கம். இந்த லெந்து காலம் முடிவுக்கு வருகிற போது அதற்கு பின்பு குருத்தோலை ஞாயிறு, பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, அதன் பின்பு ஈஸ்டர் ஞாயிறு என்பதோடு இந்த காலப்பகுதி முடிவுக்கு வரும். ஆகவே இந்த லெந்து காலத்திற்குள்ளே நாம் பிரவேசித்திருப்பதினாலே இன்றைய தினம் நாங்கள் உபவாசத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி ஏசாயா 58வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. ஏசாயா என்ற தீர்க்கர் இந்த உபவாசத்தை பற்றி ஒரு அழகான பகுதியை எங்களுக்கு சொல்லித் தருகிறார். பொதுவாக உபவாசம் என்பது அல்லது ஆங்கிலத்திலே ஃபாஸ்டிங் என்பது நாங்கள் சாப்பாட்டை தவிர்த்து கொள்வது என்றுதான் பொருள்படும். பலர் இந்த லெந்து காலத்திலே சாப்பாட்டை தவிர்த்து கொள்வதாக சொல்லுவார்கள். நான் இந்த காலப்பகுதியிலே ஃபாஸ்டிங் இருக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன். ஒருவேளை நாங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே 3 நேர உணவை அருந்துபவர்களாக இருந்தால் இந்த லெந்து காலத்திலே 2 நேர உணவையோ அல்லது 1 நேர உணவையோ நாங்கள் சாப்பிடுகிறோம் என்று சொல்லுவார்கள். இந்த சாப்பாட்டை தவிர்த்து கொள்வது என்பது பல சந்தர்ப்பங்களிலே வைத்தியர்களினாலே எங்களுக்கு கூறப்படுகின்ற ஒரு பரிந்துரைகளிலே ஒன்று. நீங்கள் அதிகமாக சாப்பிடுவதனாலே உடலிலே நோய்கள் வரும், ஆகவே சாப்பாட்டை குறைத்து கொள்ளுங்கள் என்று வைத்தியர்கள் சொல்வார்கள். அல்லது சாப்பாடை ஒரு நேரத்திலே குறைத்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்றும் ஒரு வழி சொல்வார்கள். அதுவும் ஒரு வகையிலே ஒரு உபவாசம்தான். அல்லது அதிகமாக வேலையிலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் சில நேரங்களில் சொல்வார்கள், எனக்கு இன்றைக்கு சாப்பிடவே நேரம் கிடைக்கவில்லை, அதனாலே நான் மத்தியானம் எந்த சாப்பாடும் சாப்பிடவில்லை என்று சொல்லுவார்கள். அதுவும் ஒரு வகையிலே ஒரு உபவாசம்தான். இப்படி பல்வேறு வகையிலே சாப்பாட்டோடு தொடர்பாகத்தான் நாங்கள் உபவாசத்தை பற்றி பேசுகிறோம். சாப்பாட்டை தவிர்த்து கொள்வதோடு கூடத்தான் உபவாசத்தை பற்றி நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆனால் இன்றைக்கு வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசி உபவாசம் என்பதை வேறு ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார். இந்த லெந்து காலத்திலே அவர் சொன்ன பகுதியை நாங்கள்
ஆழமாக பார்ப்பது கருத்துள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். பல காரியங்களை பற்றி அவர் பேசுகிறார். அவர் பேசுகின்ற காரியங்களிலே முக்கியமான ஒன்று, உபவாசம் என்பது நாங்கள் ஏதோ ஒன்றை தவிர்த்து கொள்ளுகிறோம் என்று நாங்கள் எடுக்கின்ற ஒரு முயற்சி. வைத்துக்கொள்வோம், நாங்கள் ஒவ்வொரு நாளும் 3 வேளை நாங்கள் சாப்பிடுகிறோம், காலை, மதியம், இரவு. இந்த 3 நேர சாப்பாட்டிற்கும் அது தனி நபர்களாக இருந்தால் என்ன, குடும்பமாக இருந்தால் என்ன, அதற்கு நாங்கள் பணம் செலவிட வேண்டும். சாப்பாடு வாங்குவதாக இருந்தால், அரிசியாக இருந்தால் என்ன, மரக்கறியாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பணம் செலவிட்டு தான் சாப்பாடு எங்கள் மேசைக்கு வருகிறது. இப்போது நாங்கள் சாப்பாட்டை குறைத்து கொள்கிறோம். குறைத்து கொள்வதனாலே ஒரு தொகை பணம் எங்களுக்கு மிகுதியாக வருகிறது. அந்த மிகுதியாக வருகின்ற பணத்தை நான் இந்த 40 நாட்களும் உபவாசம் இருந்தேனே, இந்த உபவாசத்தினாலே எனக்கு ஒரு தொகை பணம் மிகுதியாக வந்திருக்கிறதே, அதை வைத்து ஏதாவது செய்யலாமா என்று நானும் யோசிப்பதில்லை, எங்களுடைய குடும்பமும் யோசிப்பதில்லை. அந்த பணம் மற்ற செலவுகளோடு செலவாக உள்ளே செலவிடப்படுகிறதே தவிர, நான் உபவாசம் இருப்பதினாலே நான் சாப்பாட்டை தவிர்த்து கொள்வதை தவிர என் மூலமாக வேறு எந்த நன்மையும் வருவது கிடையாது. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி தான் பேசுகிற போது அழகாக ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறார். அவர் சொல்லுகிறார் 7வது வசனத்திலே, 58ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று கடவுள் சொல்வதாக ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கராக மக்களுக்கு சொல்கிறார். அப்போது நாங்கள் உபவாசம் என்று சொல்லுவது வெறும் உணவு தவிர்ப்பை மட்டும் கொண்டதாக அவர் நமக்கு காண்பித்து தரவில்லை. உபவாசம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். நான் சாப்பாட்டை தவிர்த்து கொள்வது மட்டுமல்ல, சாப்பாட்டை நான் தவிர்த்து கொள்வதனாலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய எழுச்சி, ஒரு ஆன்மீக எழுச்சி, ஒரு ஆன்மீக மாற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஆன்மீக மாற்றம் உருவானால் அந்த ஆன்மீக மாற்றம் என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் ஏதோ ஒரு வகையிலே பாதிக்க வேண்டும். எனக்குள்ளே ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, அந்த மாற்றம் என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் ஏதோ ஒரு வகையிலே பாதிக்க வேண்டும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே எங்களை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எங்களை சுற்றி இருக்கிறவர்களிடத்திலே பசி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அந்த எங்களை நாங்கள் சுற்றி இருக்கிற இடத்திலே துரத்துண்டவர்கள் இருக்கிறார்கள். வைத்துக்கொள்வோமே, நாங்கள் அகதிகள் என்று சொல்லுவோம், இடம்பெயர்ந்தவர்கள் என்று சொல்லுவோம். வாழ வேண்டிய இடத்திலே வாழ முடியாமல் துரத்துண்டு போன மக்கள் இருக்கிறார்கள். உடையுள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் கனடா தேசத்தில் இருக்கிறவர்கள், நாங்கள் இந்த வாகனங்களிலே போகின்ற போது வீதி ஓரங்களிலே பலர் இருப்பார்கள். அவர்களை நாங்கள் ஹோம்லெஸ் என்று சொல்லுவோம். அழுக்கான உடைகளை போட்டுக்கொண்டு அவர்கள் கையிலே ஏதோ ஒரு பாத்திரத்தை வைத்து பிச்சை கேட்டு கொண்டிருப்பார்கள். அதில் 3 காரியங்கள்: சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுப்பது, துரத்துண்டவர்களை சேர்த்து கொள்வது, 3வது அவர் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது என்று 3 குறிப்புகளை அவர் குறிப்பாக இந்த பகுதியிலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லித் தருகிறார். கடைசியிலே அந்த வசனத்தை முடிக்கிற போது அவர் சொல்லுகிறார், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று உண்மையாக உபவாசம் என்று சொல்வது இதுதான் என்று ஒரு புது கருத்தை, சாதாரணமாக இந்த உபவாசம் செய்வது என்பது எங்கள் எல்லாருக்கும் பழகி போன ஒரு விடயம். எங்களுக்கு இது ஒரு தெரியாத ஒரு விடயத்தை அவர் பேசுவதாக சொல்லவில்லை. ஆனால் உபவாசம் என்றால் சாப்பிடாமல் இருப்பதென்று நினைத்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு, அதுவும் இந்த லெந்து காலத்திலே சாப்பாடை நிறுத்திவிட்டேன் என்று தைரியமாக, இது லெந்து காலம், நான் இப்போது 3 நேரம் சாப்பிடுவதில்லை, இது லெந்து காலம், நான் இப்போது மரக்கறி மட்டும்தான் சாப்பிடுகிறேன்,
இது லெந்து காலம் நான் முன்பு சாப்பிட்டது போல் அதிகமாக சாப்பிடுவதில்லை. அப்படி நீங்கள் சாப்பிடாமல் இருப்பதனால என்ன நன்மை, என்ன மாற்றம் ஏற்படுகிறது? இதுதான் ஏசாயா நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி. ஒரு திருச்சபையில் இருக்கிற பலர் சாப்பிடாமல் இருந்தால் அந்த திருச்சபைக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா? அந்த திருச்சபையை சுற்றி வாழுகின்ற மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா என்ற கேள்வியை அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பதனாலே ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையை இந்த உபவாசத்தை பற்றி பேசுகிற போது அவர் எங்களுக்கு முன்னே வைக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே உபவாசம் நீ செய்கிறாய், அது செய்கிறது கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. இந்த காலத்தில் உபவாசம் செய்ய வேண்டாம் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் ஏசாயா தீர்க்கத்தில் சொல்லுகிறார், கடவுளுக்கு பிடித்த, கடவுள் விரும்புகின்ற, கடவுளுக்கு உகந்த ஒரு உபவாசம் இருக்கிறது என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எனக்கு ஆசீர்வாதமாக இருப்பதிலே ஒரு புதுமையும் இல்லையே. நான் பணம் வேலை செய்கிறேன், பணம் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிக்கிற பணத்திலே நான் எனக்கென்று சொல்லி உடைகளை வாங்குகிறேன், எனக்கென்று சொல்லி ஒரு வாகனத்தை வாங்குகிறேன், எனக்கு என்று நான் வீட்டை வாங்குகிறேன், எனக்கு என்று சொல்லி ஒரு மொபைலை வாங்குகிறேன். இப்படி எனக்கு விருப்பமான எத்தனையோ காரியங்களை நான் எனக்காக வாங்குகிறேன். அதிலே நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கும் ஒன்றுமில்லை, அது புதுமை என்று சொல்வதற்கும் எதுவும் இல்லை. ஆனால் உபவாசம் என்று சொல்லுகிற ஒருவர் இதே போல நான் விரும்புகின்ற காரியங்களை என்னுடைய சந்தோஷத்திற்காக மட்டும் வாங்குகிற ஒரு மனிதனாக இருந்தால் அது கடவுள் ஏற்றுக்கொள்ளாத உபவாசம் என்று ஆணித்தரமாக உறுதியாக ஏசாயா எங்களுக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லுகின்ற உபவாசம் என்னவென்றால், நாங்கள் உண்மையில் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு ஆன்மீக மாற்றத்திற்காக, ஆன்மீக எழுச்சிக்காக உபவாசம் எடுக்கிறவர்களாக நீங்கள் இருந்தால், அல்லது நோன்பு எடுக்கிறவர்களாக நீங்கள் இருந்தால், அல்லது ஃபாஸ்டிங் செய்கிறவர்களாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கை மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒன்றாக இருக்க வேண்டும். அது நான் நினைக்கிறேன், உபவாசம் எடுக்கின்ற நேரங்களில் மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் இயேசு சொல்லி தந்ததும் அதுதான், இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி தருவதும் அதுதான். அவர் சொல்லித்தருகின்ற அந்த செய்தியின் அடிப்படை நாங்கள் ஒவ்வொரு இயேசுவை அறிந்து கொண்ட மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமுள்ள ஒருவராக இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறார். இந்த லெந்து காலத்திலே நான் நினைக்கிறேன், இந்த ஏசாயா நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தி நமக்கு சவால் தருகின்ற ஒரு செய்தி. லெந்து காலம் ஒவ்வொரு வருடமும் தான் வருகிறது. 2025 வந்தது, 2024 வந்தது, இனி 2026 வரும். அதில் நடைபெறுகின்ற ஆராதனைகள் நடக்கும். பெரிய வெள்ளிக்கிழமை வரும், பெரிய வியாழன் வரும், ஈஸ்டர் ஞாயிறு வரும், சாம்பல் புதன் வரும். இவையெல்லாம் முன்னரும் வந்திருக்கும், இப்போதும் வரும், இனிமேலும் வரும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம், அந்த மாற்றத்தின் மூலம் ஏற்படுகின்ற ஆசீர்வாதம் இந்த உபவாச காலத்திலே எனக்கு முன்னே வைக்கப்படுகின்ற ஒரு சவால். நான் சொல்ல வரவில்லை நீங்கள் பணத்தை மிச்சம் பிடித்து அந்த பணத்தை கொண்டு போய் இன்னொருக்கு கொடுங்கள் என்று சொல்ல வரவும் இல்லை, நீங்கள் உடுப்பை வாங்காதீர்கள் என்று சொல்ல வரவும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியும் அப்படி சொல்லவில்லை. நாங்கள் இருக்கின்ற சூழல்கள் வித்தியாசமானவை, எங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானது, எங்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமானது. ஆகவே ஏசாயா நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தி, நீங்கள் எந்த சூழலில் வாழ்ந்தாலும், எப்படியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நீங்கள் உண்மையில் இந்த உபவாசத்தை பற்றி நினைக்கிறவராக இருந்தால் அந்த உபவாசம் மற்ற மக்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதம் உள்ள ஒன்றாக மாற்றி அமைக்குமானால் அதுதான் கடவுள் விரும்புகின்ற உபவாசம். கடவுள் விரும்புகின்ற உபவாசமாக எங்களுடைய இந்த தபசு காலம் அல்லது லெந்து காலம், இந்த உபவாச நாட்கள் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அவர்
எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். நான் என்னும் மாணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன். பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். நான் என்னும் மாணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன். பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். மற்றவர்கள் மனம் மகிழ நல்லவனே நீ மரித்தாய். மற்றவர்கள் மனம் நோக மதியிழந்து நான் இருந்தேன். மற்றவர்கள் மனம் மகிழ மன்னவனே நீ மரித்தாய். மற்றவர்கள் மனம் நோக மதியிழந்து நான் இருந்தேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா. உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா. இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ